ஸ்மார்ட் கம்ப்யூட்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிப்டி மற்றும் பேங்க் நிப்டி ஆகிய இரண்டுமே வர்த்தக நேரத்தில் இறுதியில பலவிதமாக அடைந்தன. சந்தை சரிந்தாலும் இறுதி நிமிடங்களில் ஏற்பட்ட மாற்றங்களால் அதன் சராசரி முடிவு விலை ஆவரேஜ் க்ளோசிங் எதிர்பார்த்ததை விட சற்று உயர்வாகவே முடிவடைந்தது. லைவ் மார்க்கெட்டின் போது நிப்டி 50 ஆனது 20 இஎம்ஏ மற்றும் 24,500 ஆகிய இரண்டு முக்கிய நிலைகளை உடைத்த போது சந்தை மேலும் இறங்கும் என்பதால் அதுவரை பங்குகளை வாங்குவதை லாங் பொசிஷன் முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இருபத்தி 4,480க்கு மேல நிலையாக செல்லும் வரை பாசிட்டிவாக புலிஷாக கருத வேண்டாம். வெயிட் பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்து நாளைக்கான மார்க்கெட் லெவல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிப்டி 50 சராசரி முடிவு விலை 24,400 புள்ளிகள் ஆகும். சந்தை 24,400 புள்ளிகளுக்கு மேல் நீடித்து வர்த்தகமானால் முதலில் 24,470 மற்றும் அடுத்ததாக 24,520 புள்ளிகள் வரை உயர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல 24,400க்கு மேல ட்ரேட் ஆச்சு அப்படின்னா மேல உயர வாய்ப்பு உள்ளது. ஒருவேளை சந்தை 24,400 புள்ளிகளுக்கு கீழே சென்றால் உடனடியாக 24,360 புள்ளிகள் வரை எளிதாக குறையக்கூடும். அதை தாண்டியும் சந்தை மேலும் சரிந்தால் 24,300, 24,250, 24,200 என்ற கீழ் நோக்கிய சப்போர்ட் நோக்கி வர வாய்ப்பு உள்ளது. பேங்க் நிப்டி என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேங்க் நிப்டி சராசரி முடிவுகளை 58,200 புள்ளிகளாக இருக்கு. சந்தை 58,200 புள்ளிகளுக்கு மேல் இருந்தால் நாளைக்கு 58,350 மற்றும் 58,500 புள்ளிகள் வரை எளிதாக நகர்ந்து மேலே செல்லலாம். மாறாக 58,200 புள்ளிகளுக்கு கீழ் சந்தை சென்றால் 58,150 வரை பேங்க் நிப்டியானது குறையலாம். ஆனால் பேங்க் நிப்டியில் ஒரு பெரிய சரிவு ஏற்பட வேண்டும் என்றால் அது 57,900 என்ற புள்ளிகள் வலுவான நிலையை உடைக்க வேண்டும். பேங்க் நிப்டி 57,900க்கு கீழே பிரேக் பண்ணா மட்டுமே பேங்க் நிப்டி ஒரு நல்ல ஒரு பேரிஸா வரும். அது முடிய ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்செக்ஸ் குறியீடு 78,200 புள்ளிகளுக்கும் அருகிலே முடிவடைந்திருக்கு. சந்தை 78,200க்கு மேல் இருந்தால் 78,400 மற்றும் 78,650 புள்ளிகள் வரை உயர வாய்ப்புள்ளது. இதில் ஒருவேளை சரிவு ஏற்பட்டுச்சுன்னா சந்தை 78,200 புள்ளிகளுக்கு கீழே வலுவாக உடைந்தது அப்படின்னா மட்டுமே 77,700 மற்றும் 77,500 என்ற நிலைகளை நோக்கி கீழ் நோக்கி செல்ல வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் நிப்டி, பேங்க் நிப்டி, சென்செக்ஸ்க்கான நாளைக்கு உள்ள லெவல். கோல்டு அண்ட் சில்வர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்வதேச சந்தையில் தங்கம் $41,550 நிலைக்கு மேலும் வெள்ளி $61 நிலைக்கு மேலும் இருக்கும் வரை அவற்றின் மீதான பாசிட்டிவ் பார்வையாகவே நம்ம அதை தொடரும். சந்தையில் தற்போது ஆப்ஷன் வர்த்தகத்திற்கான பிரீமியம் மதிப்புகள் மிக குறைவாக உள்ளன. இது சந்தையின் பெரிய அளவிலான நகர்வுகள் இருக்காது என்பதை காட்டுகிறது. எனவே இந்த சூழ்நிலையில பெரிய அளவிலான முதலீட்டு வர்த்தகங்களை பொசிஷன் ட்ரேடர்ஸ் தவிர்த்து ஆபத்து இல்லாத சிறிய அளவிலான அன்றாட வர்த்தகங்களை
மேற்கொள்வது புத்திசாலித்தனம். இல்லை அப்படின்னா அமைதியாக இருந்துக்கோங்க. டிவிடெண்ட் மற்றும் போனஸ் ஸ்டாக் ஃபீல்டு கொடுத்த பங்குகளை பற்றி பார்ப்போம். எப்போலோஸ்ல டார்கெட் பிரைஸ் பார்ப்போம். டிவிடெண்ட் அறிவித்துள்ள பங்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பகாரியா இண்டஸ்ட்ரீஸ் இந்த நிறுவனத்தின் ஒரு பங்கின் விலை சுமார் 216 உள்ளது. இந்த நிறுவனம் தனது முதலீட்டாளருக்கு ₹2.50 டிவிடெண்ட் வழங்குவதாக அறிவித்துள்ளது. இந்த டிவிடெண்ட் தொகையை பெறுவதற்கான எக்ஸ்டேட் மற்றும் ரெக்கார்டு டேட் ஜூலை 24 என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சமர்மதி ஆர்கானிக்ஸ் நிறுவனத்தின் பங்கு விலை சுமார் 145 உள்ளது. இது தனது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பங்குக்கு ₹1.50 டிவிடெண்ட் அறிவித்து உள்ளது. இதற்கான எஸ்டேட் மற்றும் ரெக்கார்ட் டேட் ஜூலை 31 ஆகும். லூமக்ஸ் இண்டஸ்ட்ரி இதன் பங்கு விலை சுமார் 5365 ஆகும். இந்த நிறுவனம் ஒரு பங்கிற்கு ₹55 என்ற சிறந்த டிவிடெண்டை தொகையை அறிவித்துள்ளது. இந்த டிவிடெண்ட் பலனை பெறுவதற்கான எக்ஸ்டேட் மற்றும் ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 6 ஆகும். போனஸ் மற்றும் ஸ்டாக் ஃபீல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இசோடெக் கமர்ஷியல் போனஸ் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிறுவனத்தின் பங்கு விலை தற்போது 76 அளவில் வர்த்தகமாகி இருக்கிறது. இந்த நிறுவனம் 5:1 என்ற விதத்தில் போனஸ் பங்குகளை அறிவித்துள்ளது. இதன் பொருள் உங்களிடம் இந்த நிறுவனத்தின் ஒரு பங்கு இருந்தால் கூடுதலாக 5 போனஸ் பங்குகள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்களுடைய ஒரு பங்கு மொத்தம் 6 பங்குகளாக மாறும். இது சமீபத்திய அறிவிப்பு என்பதால் இதற்கான எக்ஸ்டேட் மற்றும் ரெக்கார்ட் டேட்டு இன்னமும் வெளியிடவில்லை. அதே நேரத்தில் சிம்ப்ளெக்ஸ் கேஸ்டிங் பங்கு ஸ்டாக் ஃபில்டர் அறிவிச்சிருக்காங்க. பங்கு விலை ₹545 உள்ளது. நிறுவனம் 2:10 என்ற விகிதத்தில் முகமதிப்பை பிரிக்க முடிவு செய்துள்ளது. இதன் எளிமையான அர்த்தம் என்ன அப்படின்னா உங்களிடம் உள்ள ஒவ்வொரு பங்குக்கும் 5 பங்குகளாக பிரிக்கப்படும். உதாரணமாக 2 பங்கு வைத்திருந்தால் அது 10 பங்குகளாக மாறும். இதற்காக எக்ஸ்டேட் மற்றும் ரெக்கார்ட் டேட் ஜூலை 20 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னணி நிதி நிறுவனங்கள் பங்கு இலக்கு வச்சிருக்காங்க. அதை பத்தி பார்ப்போம். பிரபல புரோக்கரேஜ் மற்றும் நிதி நிறுவனங்களின் சில முக்கிய பங்குகளுக்கு வழங்கியுள்ள புதிய இலக்குகளை பற்றி பின்வருமாறு பார்ப்போம். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தற்போது 3086 அளவில் வர்த்தகமாகி உள்ளது. இந்த பங்கிற்கு ஆக்சஸ் செக்யூரிட்டிஸ் நிறுவனம் 4000 என்ற புதிய இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக சந்தையில் 1% முதல் 2% வரை சாதகமாக ஏற்றத்தை காணும் பட்சத்தில் எக்ஸ்சேஞ்ச் சார்ந்த இந்த பங்கு இந்த இலக்கை எளிதில் எட்டக்கூடும் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். அதாவது நிப்டியும் 1-2% ஏறிச்சு அப்படின்னா பிஎஸ்சி பங்கும் மேல போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஓவராலா இது ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு டெக்னிக்கலா. அதை நீங்க பார்த்துக்கோங்க. NSTL நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டி லிமிடெட் இதன் தற்போதைய பங்கு விலை சுமார் 855 HDFC செக்யூரிட்டிஸ் நிறுவனம் இந்த பங்கிற்கு 900 என்ற இலக்கு விலையை வழங்கியுள்ளது. கடந்த காலங்களில் சில்லறை முதலீட்டாளர்கள் சற்று ஏமாற்ற அடைய செஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு முன்னேற்றமே இல்லை. தற்போது இந்த பங்கில் ஒரு ரிவர்சல் ஏற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, HDFC செக்யூரிட்டிஸ் நிறுவனம் சொல்லுது. அதே போல விப்ரோ ஐடி துறையை சேர்ந்த விப்ரோவின் பங்கு சுமார் 174 உள்ளது. பர்பாஸ் லேசாக் நிறுவனம் புரோக்கரேஜ் நிறுவனம் இதற்கு 180 என்ற குறுகிய கால இலக்கு விலையை நிர்ணயித்திருக்காங்க. இது ஒரு சிறிய இலக்கு என்றாலும் இது உங்கள் கண்காணிப்பு பட்டியலில் வைத்து பார்க்கலாம். IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த வங்கியின் பங்கு விலை தற்போது 81 அளவில் உள்ளது. HSBC செக்யூரிட்டிஸ் நிறுவனம் இந்த வங்கி பங்கிற்கு 85 என்ற புதிய இலக்கு விலையை வழங்கியுள்ளது. வரும் நாட்களில் அல்லது இந்த வார இறுதிக்குள்
இப்பங்கு இந்த இலக்கை எட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது எல்லாமே புரோக்கரேஜ் கொடுத்த நிறுவனங்கள் பங்கு. அப்புறம் முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, HDFC மியூச்சுவல் ஃபண்ட்ல சேர்ந்த ஒருத்தர், மிட்கேப் ஃபண்ட் சேர்ந்த அந்த ஃபண்ட் மேனேஜர், மார்க்கெட் ஆனது இப்ப கன்சாலிடேஷன் பேஸில் இருப்பதால் முதலீடு செய்ய விரும்புபவர்களுக்கு இது ஒரு நல்ல மற்றும் சரியான நேரமாகும். கடந்த 1.5 முதல் 2 ஆண்டுகள் நிப்டி போன்ற பெரிய நிறுவன பங்குகளை விட மிட்கேப் பங்குகள் மிக சிறந்த செயல்திறனையும் வலுவான நகர்களையும் காட்டியுள்ளன. நிப்டி 50 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 200, 100, 20, 50 நேத்தான் சொன்னோம். கோல்டு கேஸ் ஆயிடுன்னு சொல்லி சொன்னோம். இப்ப மூவிங் ஆவரேஜ் மார்க்கெட்டுக்கு வந்து இதுதான் சாதாரண நிலை. எப்படின்னா, மார்க்கெட்டு மேல போக போக 20, 50 மூவிங் ஆவரேஜ் அப்படியே மேல வரும். 200, 100 அப்படியே கீழே வரும். இது வந்து ஒரு 15 வாரங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு இந்த ஏற்றம். அதே நேரத்துல சாதாரண நிலையில மார்க்கெட்டு டவுன் ஆகும். டவுன் ஆகும்போது 200 மூவிங் ஆவரேஜ் கீழே வரும். 100 மூவிங் ஆவரேஜ் விட கிராஸ் பண்ணி இப்படி வரும். இந்த நேரத்துல 20யும் 50யும் இப்படி கிராஸ் ஆகும். இந்த பொசிஷன் சாதாரணமா நடக்கும். இது நடக்கிறதுக்கு குறைஞ்சது 90 நாட்கள் ஆகும். அதனால இன்னமும் மார்க்கெட்டு ஒரு கன்சால்டேஷன் பேஸ்ல இருப்பதாக டெக்னிக்கலாக நான் கருதுகிறேன். இந்த மூவிங் ஆவரேஜ் அலைன்மெண்ட்டை பத்தி ஹிஸ்டரியில அடுத்த வீடியோ நான் தெளிவா போடுறேன். சரிங்களா? இதற்கு உதாரணமாக HDFC மிட்கேப் பங்குல ஜூன் 30 முறை முடிந்த காலாண்டில் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான AUM அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் தாண்டி சாதனை படைத்துள்ளது HDFC மிட்கேப் ஃபண்ட். 2013ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த ஃபண்ட் ஆரம்பம் முதல் இன்று வரை சராசரியாக வருடத்திற்கு 20.18% கூட்டு வருமானத்தை காம்பவுண்ட் ரிட்டர்ன்ஸை தந்து உள்ளது. அதே நேரத்தில் சாதாரண நிப்டி குறியீடு, அதை சார்ந்த நிப்டி குறியீடு வெறும் 12% மட்டுமே தந்து உள்ளது. நிப்டி 50 இண்டெக்ஸ்ல போட்டிருந்தீங்கன்னா 12% கிடைச்சிருக்கும். இது வந்து 20.18% வரை கூட்டு காம்பவுண்டிங் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இதன் மூலம் இந்த ஃபண்டின் தொடக்கத்தில் யாராவது ஒருவர் இந்த பங்குகளை 10,000 ரூபாய் முதலீடு செய்திருந்தால் தற்போது அதன் மதிப்பு 1,70,000க்கும் அதிகமாக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 10 மடங்குக்கு மேல் வளர்ச்சி அடைந்திருக்கும். ஆவரேஜாக எடுத்துக்கிட்டீங்கன்னா 12%க்கு மேல உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுத்துருங்க. இந்த ஃபண்டு மேனேஜர் சிராக் செடால்வால்ட் வந்து இந்த ஃபண்டை சிறந்த முறையில் நிர்வகிச்சு கொண்டு வருகிறார். அதனால அதுக்காண்டி வந்து இந்த ஃபண்டுல போய் முதலீடு பண்ணணும்னு சொல்லல. ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் பேஸ்ல இருக்கும் போது நல்ல மியூச்சுவல் ஃபண்டை பார்த்து நம்ம முதலீடு பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவலை நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? அது மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட்டு கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும், கன்சால்டேஷன் ஆகும். ஆனதுக்கு அப்புறம் நல்லா மார்க்கெட்டு மேல போகும். வெயிட் பண்ணுவோம். நம்ம இப்போதைக்கு வந்து சாதகமான சூழ்நிலையே இருக்கு. ஒரு நெகட்டிவான சூழ்நிலையில எதுவுமே இல்லை. அதனால இன்வெஸ்ட்மெண்ட்ல போர்ட்போலியோ பில்டு பண்ணுங்க. பயந்துகிட்டு விற்க போகாதீங்க. இன்னைக்கு பல பேருடைய போர்ட்போலியோ ரெட் ஆயிருக்கு. காரணம் என்னன்னா, நீங்க மிட் கேப் ஸ்மால் கேப் வச்சிருப்பீங்க. செக்டர் அலோகேஷன் நடக்குது. அதனால கவனமா இருங்க. இன்னும் பயப்பட தேவையில்லை. இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளப்படும்.